வியட்நாமுக்கு டூருக்கு போனவங்கல 15 பேர் பரிதாபமா படகு கவிழ்ந்து உயிரிழந்திருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்தது முழுசா தெரிஞ்சதுக்கு முன்னாடி தீப்தி எக்ஸ்ப்ளோரரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17 2026 அன்னைக்கு வியட்நாம்ல புகழ்பெற்ற சுற்றுலா டூரிஸ்ட் பாட்டான புவா குவாக் அப்படிங்கிற ஒரு தீவு பக்கத்துல இந்த துயரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. லாவா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இந்தியாவில இருந்து நம்ம வந்து ஒரு டூர் வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி படகு பயணம் வந்து போயிருந்திருக்காங்க. படகுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 36 பேர் இருந்திருக்காங்க. இதுல 4 படகு ஊழியர்கள் இன்க்ளூடிங் ஹான்மே ரூட் அப்படிங்கிற பகுதியில இருந்து அன்தோய் அப்படின்ற ஒரு துறைமுகத்துக்கு திரும்பி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது கரையில இருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவுல படகு திடீர்னு தலைகீழா கவிழ்ந்திருக்கு. துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா இந்த விபத்துல 15 பேர் வந்து இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. இதுல 10 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 3 பேர் ஆந்திராவை சேர்ந்தவங்க, 2 பேர் கேரளாவை சேர்ந்தவங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில கடுமையான காற்றும் அப்புறம் கடல் அலைகள் தான் இந்த படகு கவிழ காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா வீட்ல இருந்து கிளம்பி போனவங்க இந்த டூருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாத்தையுமே பறிகொடுத்துட்டு அந்த 15 குடும்பங்கள் இப்போது அனுபவிக்கிற வழி வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியல. ஒரு சாதாரண படகு பயணம் தான் ஒரு நொடியில பேரிழப்பா மாறும்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த படகுல இருந்த ஒவ்வொரு நபருக்கும் பின்னாடி அவங்களுடைய கனவுகள், குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு முழு வாழ்நாளுமே இருந்திருக்கும். அந்த பிரிவினுடைய வழி ஒட்டுமொத்த தேசத்தையுமே இப்ப வந்து ரொம்ப கஷ்டத்துல வந்து ஆழ்த்திருக்கு. சரி, படகு பயணத்துல நாம என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் பின்பற்றணும்னு நம்ம வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட். எனக்கு நீச்சல் தெரியணும் அல்லது படகு கூட்டம் குறைவா தானே இருக்கு அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. படகுல ஏறின உடனே சரியான அளவுல உள்ள லைஃப் ஜாக்கெட்டை எல்லாருமே வந்து நம்ம அணிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வானிலை ஆய்வு, அதாவது கடலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நாளினுடைய கிளைமேட் வெதர் எப்படி இருக்கு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அலைகளினுடைய சீற்றம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பயணத்தை வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் போஸ்ட்பான் பண்றது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். படகுல அனுமதிக்கப்பட்ட நபர்களை விட அதிகமா இருக்கிறாங்களாங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓவர்லோட்னாலையும் படகு கவிழ வந்து வாய்ப்பு இருக்கு. படகுல ஏறின உடனே அவசர கால அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய தொடர்புகள் மற்றும் அவசர கால உதவி நம்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். பாதுகாப்பு வசதிகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எந்த டூர் ஏஜென்சியை வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் வெதரை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த துயரத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம். இனியாவது இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க விழிப்புணர்வுடன் இருப்போம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.